என் அன்பு தங்கமே, இன்று நீ இந்த வராகியினுடைய வாக்கினை கேட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் ஒரு நல்ல விஷயம் கட்டாயமாக நடந்தே தீரும். என் பிள்ளையே, நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் எல்லாம் உன் தாயானவள் என் நெஞ்சை பிழிந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒருபொழுதும் அப்படி நடக்க இந்த வராகியானவள் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் பிள்ளை உனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டதல்லவா? நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்ற அனைத்துமே மிக விரைவாக உன்னை தானாக தேடி வந்து உன்னுடைய கைகளில் விழப்போகின்றது. என் தங்கமே, என்னை நம்பி எழுந்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ கண்டு களிக்கப் போகின்றாய். என் மீது நம்பிக்கையாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு நான் எப்பொழுதுமே துணையாக இருந்து கொண்டிருப்பேன். உனக்கு வந்த தோல்வியும் துன்பங்களும் தனியாக வரவில்லை, கூடவே அதை தாங்குகின்ற வலிமையையும் உனக்கு அழைத்து வந்திருக்கின்றது. எந்த இடத்தில் என் பிள்ளை நீ அதிகமாக இந்த வாழ்க்கையில் காயம் பட்டாயோ அங்கேதான் வாழ்க்கையின் அனுபவ பாடம் உனக்கு தொடங்கியது. என் குழந்தை, உன்னுடைய கர்மாவில் இருந்து விடுபட மற்றவர்களினுடைய பசியினை நீ எப்பொழுதும் போக்குவதற்கு முயற்சி செய். முடிந்தவரை உணவு இல்லாதவர்களுக்கு அன்னதானத்தை கொடுத்து பழகு. அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ வாய் திறந்து சொல்ல முடியாமல் தவித்த வேதனைகளை எல்லாம் நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றிற்குமே உன் வராகி அம்மா நான் நல்ல முடிவை தருகின்றேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலுமே அடுத்த மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களின் மனநிலை என்னவென்று உணராமல் என் பிள்ளை யார் மனதையும் காயப்படுத்தி விடாதே. என் குழந்தை, நாம் நினைப்பதுதான் சரி என்று எப்பொழுதும் எண்ணிவிடக்கூடாது. எது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை. இதுவரை நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து கொண்டிருப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசித்து கொள்பவர்கள்தான் வாழ்க்கையை உண்மையாகவே நல்லபடியாக வாழத் தெரிந்தவர்கள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். ஒரு பொழுதும் யாரையும் வஞ்சித்து விடாதே. யாருக்கும் சாபம் கொடுக்காதே. யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்காதே. ஏனென்றால் நீ எதை செய்கின்றாயோ அது உன்னை மீண்டும் வந்து சேரும். என் தங்கமே, இது உனக்கு மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்றால் என் தங்கமே, நீ மனம் வருந்தி என் முன்னால் நின்று அழுதாலே போதும். உனக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கான தண்டனை சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இதுவரையில் சந்தித்த வேதனைகள் எல்லாமே உன்னை விட்டு காணாமல் போனது. அது எப்படி காணாமல் போனது என்று வியக்கின்ற அளவிற்கு மாறுதல்கள் நடக்கும். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக நான் மாற்றி காட்டுகின்றேன். என் பிள்ளையே, கவலையை யார் தந்தால் என்ன? புன்னகை என்ற ஒன்று உன்னிடத்தில்தானே இருக்கின்றது. என் குழந்தையே, அதனால் இந்த துன்பங்களை எல்லாம் துடைத்து கொண்டு உன்னுடைய புன்னகையை எப்பொழுதுமே நீ வைத்து கொண்டே இரு. மற்றவர்களுக்கு அதை நீ பரிசாக கொடு. ஒருவரினுடைய புன்னகையினால் இன்னொருவரின் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறிவிடலாம். அதற்கு இங்கே பல வாய்ப்புகளும் இருக்கின்றது. என் மீது உன்னுடைய பாரங்களை எல்லாம் போட்டுவிட்டு நீ முன்னேறி கொண்டே இரு. நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழும்பொழுதும் உன்னை நான் நிச்சயமாக தாங்கி பிடித்து முன்னேற்றி செல்வதற்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வலி, உன்னுடைய வேதனைகள் மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு எந்த வலிகளும் வேதனைகளும் இருந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. உனக்கான பலன் என்றும் உனக்கு உண்டு. நன்றாக நீ வாழ வேண்டும். என் தங்கமே, நீ முதலில்
நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் அதற்கு முன்னதாக நல்லபடியாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்துப்பார். நீ நல்லவராக வாழ நினைத்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் எதையோ சாதித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். என் தங்கமே, என்னை பார்த்து என் பிள்ளை நீ என்ன சொல்கின்றாய்? அம்மா, உன்னை அன்றி இந்த வாழ்க்கையில் எனக்கென்று துணை யாரும் இல்லை. நீதான் இங்கே நித்தியம், நீதான் இங்கு சத்தியம். என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி எனக்கு நல்வாழ்வை தந்திடுவராகி அம்மா என்று என் பிள்ளை என் முன்னால் நின்று கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அம்மா உன் வாழ்க்கையில் அதனை சரி செய்து கொடுப்பேன். கர்ம வினைகளை அகற்று என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவன் கர்ம வினை என்ற ஒன்று அவனுக்கு இருந்து விட்டது என்றால் அதனால் அவன் நாசமாக போவது உண்மை. நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் ஒரு பொழுதும் நாசமாக போனது என்று சரித்திரம் கிடையாது. என் தங்கமே, மனசாட்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். முயற்சி செய்கின்றவர்களுக்கு நல்ல முடிவினை இந்த வராகி கொடுத்தே தீருவேன். என் மீது உண்மையான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு நான் என்னையே தருவேன். நம்பினால் உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக நின்று கொண்டிருப்பேன். என்னை நீ நம்பாவிட்டாலும் என் குழந்தை, உன்னை ஒரு பொழுதும் அம்மா கைவிடப் போவது கிடையாது. உன் முகத்தில் சோகத்தை காண நான் இன்று வரவில்லை. என் பிள்ளை, உன்னுடைய சோகத்தை மாற்றி உனக்கு மகிழ்ச்சி தருவதற்காகத்தானே உன் அம்மா வந்திருக்கின்றேன். நம்பியவனுக்கு முதலில் நான் கசப்பை தான் கொடுப்பேன். எதிரிக்கு முதலில் இனிப்பு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இறுதியில் இந்த கசப்பானது மருந்தாக மாறி உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிடும். நான் கொடுத்த இனிப்பானது நோயாக மாறி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான கஷ்டத்தை கொடுத்துவிடும். எது நடந்தாலும் உன் வாழ்க்கை இந்த வராகியின் பொறுப்பு என்பதை மட்டும் என் பிள்ளை மறந்து விடாதே. என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கும்.